நம்ம எஸ்டிஆரோட வந்தா ராஜாவாதா வருவோம் படம் வரப்போற பிப்ரவரி 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிம்பு ரசிகர் ஒருத்தவர் ஒரு ஃபிளக்ஸ் பிரச்சனையால இறந்து போயிட்டாரு. அப்ப சிம்பு அவர்கள் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போயிட்டதால அந்த வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்ல முடியல. இந்த நிலையில நடிகர் சிம்பு அவர்கள் இப்ப ரீசெண்டா அந்த இறந்து போன ரசிகர் வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு வேஷ்டி சட்டை வழங்கி தன்னோட ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. சிம்பு அங்க போயிருந்தப்ப என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இறந்து போன ரசிகர் வீட்டுக்கு போன சிம்பு அவர்கள் அவங்களோட அப்பாவையும் அம்மாவையும் கட்டிப்பிடிச்சு பயங்கரமா அழுதுருக்காரு. தன்னோட ஆறுதலையும் அனுதாபங்களையும் தெரிவிச்சிருக்காரு. இது அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாமே கண்கலங்க வச்சிருச்சு. அப்ப சிம்பு அவர்கள் அந்த ரசிகரோட அம்மாட்ட பேசும்போது உங்க பையன் இறந்து போகல, உங்க பையனா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சிம்பு தெரிவிச்சிருக்காரு. உங்க பையன் இறந்து போன அன்னைக்கு என்னால் வர முடியல, அதனால தான் இப்போ வந்து உங்களை நேரில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு கையாலேயே ஒரு வேஷ்டி சட்டையும் அவங்க வீட்டுக்கு கொடுத்துருக்காரு. அப்ப சிம்பு மட்டும் இல்ல அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாமே கண் கலங்கிட்டாங்க. எத்தனையோ டைம் நான் உங்க பையனை கூட கண்டிச்சிருக்கேன், இது மாதிரிலாம் பாலாபிஷேகம் பண்ணாத, காசை வேஸ்டா செலவு பண்ணாத சொல்லியிருக்கேன். ஆனா அவன் என் மேல இருக்கிற அன்புல அவன் கேட்கல, ஒரு உயிர் போயிடுச்சு. அந்த ஒரு பயத்தால தான் நான் இன்னைக்கு ரசிகர்கள்ட்ட ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கேன். இது மாதிரி அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் எனக்கு எந்த விதமான செலிப்ரேஷனும் வேணாம், உங்க குடும்பத்தை பாருங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆணித்தனமா சொல்லிட்டேன். இது மாதிரி பல விஷயங்களை சிம்பு அவர்கள் அந்த இறந்து போன ரசிகர் அப்பா அம்மாட்ட நெகிழ்ச்சியாவும் கண்ணீரோடும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ரசிகரோட போட்டோவுக்கு போய் சிம்பு அவர்கள் அஞ்சலியும் செலுத்தினாரு. எப்பவுமே ரொம்ப ஸ்டைலா கெத்தா மாசா இருக்கிற நம்ம சிம்புவை இப்படி அழுதி யாரும் அவ்வளவா பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மனசு உருகி போயிட்டாரு நம்ம சிம்பு. எனக்கு எவ்வளவோ ரசிகர்கள் இருக்காங்க, ஆனா இவர் ஃபேஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன் அது மதம் தான் அப்படிங்கிறத. அந்த அளவுக்கு என் மேல தீவிர ரசிகர் இருந்துட்டு வந்தாரு. என்னோட ரசிகர் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்ச நான் அடிக்கடி கூப்பிட்டு கண்டிச்ச ஒரு பையன் அதே ஒரு விஷயத்துல இறந்து போயிட்டான் அப்படிங்கும் போது தான் என் மனசு உடஞ்சு போயிடுச்சு. நான் அவ்வளவு தூரம் கண்டிச்சும் என் மேல இருக்கிற அன்பை வெளிப்படுத்துறதுக்காக தான் அந்த பையன் அப்படி பண்ணா, அதை தடுக்க முடியல. அதை தவிர அந்த பையன் வேற எந்த தப்புமே பண்ணல. ஃபர்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணி எனக்கு செலிப்ரேஷன் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். பட் அதை பத்தி பல விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க, அது மக்கள்கிட்ட போய் சேரவும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அண்டாண்டாவா பாலை ஊற்றுங்க நான் ஒரு கோரிக்கையை வச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் பண்ண வீடியோவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அப்போ தான் மக்கள்கிட்ட போய் சேர ஆரம்பிச்சுது. நான் இப்போ வந்து உங்களை பார்த்ததுக்கு காரணமே இது வந்து மற்ற ரசிகர்களுக்கு போய் சேரணும், அவங்க இனிமேல் இதுமாதிரிலாம் தப்புலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகும்போது தான் ரசிகர்கள்ட்ட அந்த மோகம் அதிகமாக இருக்கும், இப்போ ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சிம்பு பேசியிருக்காரு. சத்தியமாக சொல்கிறேன், என்னோட விளம்பரத்துக்காக நான் இது மாதிரிலாம் வீடியோ ரிலீஸ் பண்ணலை. அந்த காசுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்லது செய்யுங்க, இது மாதிரி ஒரு உயிரை நான் மறுபடியும் இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியும் சிம்பு ரொம்ப நெகிழ்ச்சியா தெரிவிச்சிருக்காரு. மேலும் பேசின சிம்பு உங்க பையன் செய்ய முடியாத எல்லா விஷயங்களையுமே நான் உங்க குடும்பத்துக்காக செய்யறேன் அப்படிங்கிற சொல்லி தன்னோட அன்பை வெளிப்படுத்திருக்காரு. இந்த விஷயம் அங்க சுத்தி இருந்த எல்லாருமே கண்கலங்க வச்சிருச்சுங்க. ஸோ சிம்பு சொல்றதை பார்த்தா இது மாதிரிலாம் தவறு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்காக தான் பண்ணாரு. பட் அவர் மேலே இப்போ பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு எதுக்காக அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ அந்த ரசிகர் வீட்டுக்கு போயிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. கனெக்டிவிட்டியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.